ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களான்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த புது வருஷத்தோடு நல்ல ஆரோக்கியமான வாழ்வுற வேணும். உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லாம் முன்னேற்றமாக இருக்க வேணும். நான் எல்லாம் வல்ல இறைவனை கும்பிடுறேன். எங்களோட முழு முதல் கடவுள் சிவண்டியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களோட புது வருஷ பிறப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை 8:40 பிறந்திருக்குது. அதாவது இந்த வருஷம் பராபவ வருடம் என்று சொல்லப்படுது. வேறு ஆடியன்னா சிவப்பும் வெள்ளை நிறம் சேர்ந்த ஆடியத்தான் போட சொல்லியிருக்குது. ஆவணங்கள், பவளம், அப்படியே வைரம் அதெல்லாம் போட சொல்லியிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று செவ்வாய்க்கிழமை காலையில் 8:47 முதல் 9 வரை கைவிசேஷ நாள் போட்டுதன்னு பயப்படாதீங்க. இன்றைய புதன்கிழமை 9:04 4:55 மட்டும் 9:55 மட்டும் நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்களும் கூட இதை செய்து கொள்ளுங்க. இப்போ பூஜை நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த புனித நாள் நன்னாளில் புதன்கிழமை இந்த இன்னும் சிறப்பான நாள். கோயில் இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதை தொடர்ந்து எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோயிலில் ஏதாவது களவு போடுறது நல்லதா கூடாதோண்டு ஒரு பயமாக இருக்கும். அந்த எங்களோட செருப்பெல்லாம் போனால் எவ்வாறான நன்மை இருக்குது, எங்களோட கர்மா எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஓகே, அதைத்தான் பார்க்க போகிறேன். கோயிலில் செருப்பு காணாமல் போனால் அது நஷ்டமோ நன்மையோ உண்டு உங்களுக்குள்ள ஒரு மனதில் எழும். உண்மையாக ஒரு நாளைக்கு கோயிலுக்கு சென்றா அதை மனதார நீங்கள் கோயிலை பிரார்த்திச்சுட்டு வெளியில் வரைக்க, ஆனால் வெளியே பார்க்க நீங்கள் கலட்டின செருப்பு காணாமல் போயிருந்தால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு கோபம் வரும், குழப்பம் வரும், யாரோ திருட்டிட்டாங்களேன்னு மனதில் வருத்தமாக இருக்கும். ஆனால் ஆன்மீக மரபுப்படி என்ன சொல்லுதுண்டா, அது நஷ்டம் இல்லை, அது நிவாரணமாக இருக்குமென்னு சொல்லப்படுது. அது செருப்புன்றது சாதாரண பொருள் இல்லை. நாம் அணிகிற செருப்பு காலணி மட்டும் இல்லை, பழமையான நம்பிக்கைகள் சிலதை கூடுது. நம்முடைய வாழ்க்கையில் பாதையில் நம்முடைய கர்ம பயணத்தை சின்னமாக தான் அதை காட்டுது. அதாவது சனீஸ்வரன் பகவான் தாக்கம் தான் எங்களோட கால் பகுதியாக இருக்குது. அந்த அப்படித்தான் சாத்திரம் சொல்லுது. அதனால தான் காலில் அணியில் செருப்பு சனி கர்ம சக்தின்ற தொடர்புடையதுன்னு கருதுறதால செருப்பு தொலைஞ்சால் அது ஒரு கர்ம நீக்கமன்றதை நினச்சிக்கொள்ளுங்க. இது உண்மையிலேயே சிவராத்திரி என்று எடுக்கப்பட்ட இந்த வீடியோ நான் இன்றைக்கு இந்த இதில் உங்களுக்கு போடுறேன். சிவராத்திரி என்று எப்படி புனிதமான தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ செருப்போட அந்த கர்மாவும் போய் துளைஞ்சதை நீங்கள் நினைக்கலாம். அதாவது எத்தனையோ பேர் தங்களோட கஷ்டங்களை நீக்கிறதுக்காண்டி தங்களோட செருப்பை கோயிலில் விட்டு செல்றதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ செருப்பு தானம் மரபுள்ள ஒரு தானமாக தான் கருதப்படுது. அதாவது சனீஸ்வர பகவான் அருள் உங்களுக்கு பிறவும் தொழிலில் முன்னேற்றமாகவும் வாழ்க்கையில் தடைகளும் குறைக்கிறதா இது நம்பப்படுது. அதாவது இனி செருப்பு அதுகள் துளைஞ்சால் நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்பட வேண்டாம். வீட்டில் செருப்பு நம்முடைய வீடு ஒரு ஆலயம்தான் போன்றது. அதில் தலைவாசில் செருப்பு அணிஞ்சு நிற்கக்கூடாதுலாம் நாங்கள் சொல்கிறோம். அதாவது செருப்போட நடக்கக்கூடாது, சமையல் அறையில் செருப்பை அணியக்கூடாது, செருப்போட உணவு உண்ணக்கூடாதுலாம் நாங்கள் கணக்க சொல்கிறோம். அதாவது அரிசி, உப்பு, பருப்பு அதெல்லாம் மகாலட்சுமியின் அம்சமாக தான் அதை காணப்படுது. அதனால் செருப்பு எப்படி வைக்க வேணுமென்று பார்த்தோம்னா அதிலும் ஒரு ஆன்மீக ஒழுக்கம் இருக்குது. செருப்பு எப்போ சோடியத்தனம் வைக்க வேணும், அதாவது சிதற விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதாவது மன அமைதியையும் வாழ்க்கையின் ஒழுங்கையும் இந்த செருப்பு குறைக்குது. செருப்பின் நிறங்களும் நாங்கள் அணிகிறதை பொறுத்து நிறத்துக்கு பலன் உண்டுன்னு சொல்லினோம். வெள்ளை அதிர்ஷ்டமும், கருப்பு எதிர்மறை சக்தியை நீக்கிறதாயும், சிவப்பு மஞ்சள் வெற்றி முன்னேற்றம் உண்டாக்குறதாயும், பச்சை பழுப்பு உற்சாகம் உண்டாக்கக்கூடியதாயும் இருக்குது. அதாவது பழைய கிழிஞ்ச செருப்பையில் நீண்ட நாள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இதால் நிதி நஷ்டம், மன அழுத்தம் போன்றவை ஏற்படுமா. அப்போ இப்படியான இதிலேருந்து பார்க்குறோம் என்னென்னா, கோயிலில் செருப்பு துளைஞ்சால் நீங்கள் கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது.
அதுக்கு பதிலாக மனதில் சொல்லுங்க, இந்த கஷ்டங்களிலே எடுத்துக்கொண்ட இறைவா நன்றி என்று சொல்லுங்க. ஏன்னா சில நேரங்களில் நாம் இழந்தது ஒரு செருப்பு மட்டும்தான். ஆனால் எங்களோட கர்மவின சுமையும் தான் இதன் மூலம் நாங்கள் நீக்கி இருக்கிறோம். அதனால் இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனால் கோயிலில் செருப்பு துளைஞ்சதுன்னு நீங்கள் மனவருத்தப்பட தேவையில்லை. எல்லா கர்மவினையும் உங்களுக்கு பழைய காலத்தில் நீங்கள் என்னென்ன கொண்டு வந்தீங்களோ பாவங்கள் அதெல்லாம் கரையுதுன்னு நினச்சிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இந்த சிவன் கோயிலில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது முருகன் சிற்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பொன்னாளில் இதை பார்க்குறவங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்ற புதுவருட நல்வாழ்த்துக்கள். இப்போ கோயிலை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வருஷத்தோட பராப வருஷம் கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேணுமெண்டு எல்லாம் எல்லாரும் கும்பிட்டு கொண்டு போகிறேன். ஓகே, பாய்.